நிகழ்வில் பங்கேற்றிருக்க மூத்தவர்களுக்கும் முன்னவர்களுக்கும் பணிவான வணக்கம். 2009 ஈழப்படுகொலை நிகழ்ந்த பிறகு தமிழ்நாட்டில் வாழ்ந்த இனமான தமிழர்கள் ஒரு கையேறு நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றபோது அன்னைக்கு எல்லாருக்குமான ஒரே வாய்ப்பாக நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு. 2010ஆம் ஆண்டு மே 18 அன்னைக்கு நாம் தமிழர் இயக்கம் கட்சியாக மாற்றப்படுது. கட்சியாக மாற்றப்பட்டாலும் 6 ஆண்டு காலம் கழிச்சு தான் தேர்தலில் போட்டி போடுவோம். 10ல் கட்சி ஆரம்பித்து 16ல் தான் நம்ம தேர்தலில் போட்டி போடுவோம் அப்படின்னு அறிவிக்கிறோம். அந்த தொடக்க நிலையில் நாம் தமிழர் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்குதுன்னு தொடக்க நிலையில் அந்த செய்தியே ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்காது. அப்புறம் நாம் தமிழர் இயக்கம் நாம் தமிழர் கட்சியாக மாறின பிறகு நாம் தமிழர் கட்சின்னு சொல்ல மாட்டாங்க. 2016ல் நம்ம முதல் முறையாக போட்டி போட்டப்ப நாம் தமிழர் கட்சி போட்டி போடுங்கிற செய்தியும் சொல்லலை. ஊடக வெளிச்சம் ஒரு கவன ஈர்ப்பு இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். முதல் முறையாக நம்ம 1.1 விழுக்காடு வாக்கள் 2016ல் பெற்றோம். அப்போ அதே காலகட்டத்தில் விஜயகாந்த் தலைமையில் மக்கள் கூட்டணி, அந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களும் தனிச்சு போட்டி போட்டாங்க. அந்த தேர்தலில் மாற்றுன்னு பேசிய எல்லோருமே வெற்றி பெறலை, யாரும் வெற்றி பெறலை. அதுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி தோற்று போன பிறகு அவங்க மறுபடியும் அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறாங்க. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிற முழக்கத்தை கைவிட்டுட்டு இந்த பக்கம் விஜயகாந்த் தலைமையிலான மக்களை கூட்டணி அதோட சிதறி போகுது. அதே போல நாம் தமிழர் கட்சி 1.1 விழுக்காடு வாக்கள் தான் பெற்றிருக்கு. இனிமே இதுக்கு வளர்ச்சி இல்லை, 1.1லேருந்து சுழியத்துக்கு போயிடும் அப்படின்னு அனுமானிச்சாங்க. ஆனால் 1.1 விழுக்காடு வாக்களை பெற்ற நாம் தமிழர் கட்சி அடுத்த பார்லமெண்ட் தேர்தலில் 4 விழுக்காடு வாக்களை பெற்றோம் ஏறக்குறைய. அப்புறம் 7 விழுக்காடு 8 விழுக்காடுன்னு ஒரு மாநில கட்சியாக நம்ம அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் மாற்றுங்கிற முழக்கத்தை நம்ம புதுசாலாம் ஒன்று வைக்கல. திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு அதை 96ல் வைகோ வச்சாரு. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஐயா வைகோ முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார். ஆனால் 98ல் அதிமுக போறாரு, 99 திமுக போறாரு, அதோட கதை முடிஞ்சிச்சு. அதே போல ஐயா ராமதாஸ், அண்ணன் அன்புமணி அவங்கெல்லாம் பிற்காலத்தில் 16க்கு பிறகு சமரசம் பண்றாங்க. கமலஹாசன் வர்றாரு, அவரும் சமரசம் பண்றாரு. விஜயகாந்த் வர்றாரு, 2 தேர்தல் 3 தேர்தலுக்கு பிறகு அவரும் கூட்டணிக்கு போறாரு. இப்படி மாற்றுன்னு பேசினவங்க எல்லாமே மிஞ்சி போனா 2 தேர்தல் 3 தேர்தலுக்கு மேல தாக்கு பிடிச்சது இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி 4 பொது தேர்தலில் வெற்றியை ஈட்டாவிட்டாலும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி செல்வாக்கை பெருக்கிக் கொண்டிருக்கிறதுனா இந்திய பெருநிலத்திலே அசைக்க முடியாத வரலாற்று பெருமாற்றம். இந்த தமிழ் தேசியம்ங்கிற கருத்தில நாம் தமிழர் கட்சி முதல் முறையா விதைக்கல, தொடங்கல. நமக்கு முடியும் ஐயா கலியபெருமாள், அண்ணன் தமிழரசன், ஐயா சீவ ஆயத்தனார், ஐயா மாபோசி, ஏன் ஐயா ஈவைக்கு சம்பத்து கூட தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. எல்லோருமே ஒரு பகுதி கட்சி தொகுதி கட்சியா கூட ஆகாம அவங்க ரொம்ப ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க. காலத்தால வரலாற்றுல மறைக்கப்பட்டுட்டாங்க. ஆனா தமிழ் தேசியங்கிற கருத்தியலை பேசி ஒரு கட்சி வெகுமக்கள் கட்சியாக மாறி மாநில கட்சியை அங்கீகரிக்கப்பட்டது நாம் வாழக்கூடிய இந்த காலத்துல தான். இது பெரிய அசாத்தியமான ஒண்ணு. நம்ம பார்க்கிறோம், அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டா சுடுகாட்டுன்னு முழக்கத்தை வச்சாங்க. ஆனா யாரும் சுடுகாட்டுக்கு போல, எவனும் சாகல. ஆனா தமிழ் தேசியங்கிற விடுதலைக்காக அண்ணன் தமிழரசன், ஐயா கலியபெருமாள்லாம் செஞ்ச ஈகங்கள்லாம் சொல்ல முடியாத ஒண்ணு. ஆனா அண்ணன் தமிழரசன் இன்னைக்கு தெரியுமா? அவர் வாழ்ந்த பகுதியில் தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஐயா கலியபெருமாளை தெரியுமான்னா தெரியாது. அந்த விடுதலை 2 படம் வந்துச்சு. அந்த படத்தை பார்க்குறப்ப படம் முழுக்க ஐயா கலியபெருமாளையும் அண்ணன் தமிழரசனையும் காட்சிப்படுத்திருப்பாங்க. படத்தோட இறுதி காட்சி வரும். இறுதி காட்சியில் சூரி பேசுறது போல வரும். நம்மளோட வரலாறு, அவரோட கதையை நமக்கு வரலாறா மாத்திட்டான். ஆனா நம்மளோட வரலாறு கதையா கூட இல்லை. நீ பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டி வளர்க்கிறப்ப நம்ம வரலாற்றை கதையாவது சொல்லி வள. நாம அதிகாரத்தை நோக்கி நகர்ற வரைக்கும், நமக்கான வரலாற்றை நாம எழுதுற வரைக்கும் இப்படியாவது கடத்தி கொண்டே இருக்கணுங்கிறப்ப அந்த திரையரங்களை பார்க்குறப்ப அந்த இடத்துல அழுகாம கடந்து போகவே முடியல. அவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று வீழ்ச்சியை நாம் சந்திச்சிருக்கோம். அப்ப நாம் தமிழர் கட்சிங்கிறது நம்ம இன்னைக்கு சின்ன ஒரு அரங்கத்தில் உட்கார்ந்துட்டு பேசலாம். ஆனா செய்யக்கூடிய பணிங்கிறது சாதாரணமான பணி இல்லை, அசாத்தியமான பணி. உலகம் முழுக்க நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, தன்னம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நாம கொஞ்சம் தொய்வடையலாம், கொஞ்சம் சுணக்கமாகலாம். ஆனா உலகம் முழுக்க வாழக்கூடிய ஈழத்தமிழ் சொந்தங்கள் பெருத்த நம்பிக்கை கொண்டு இருக்காங்க. நாம கொஞ்சம் சொந்தம்னா விடாதீங்கன்னா விடாதீங்கன்னா, அடிங்கோன்னா பிடிக்கலாம்னா அப்படின்னு அவ்வளவு நம்பிக்கை கொண்டு நம்மளை பார்க்குறாங்க.
யூதர்கள் வீழ்த்தப்படுறாங்க. அன்னைக்கு ஹிட்லரோட நாஜி படையால எந்த நூற்றாண்டுல வீழ்த்தப்பட்டாங்களோ அதே நூற்றாண்டுல யூதர்கள் எழுந்து தங்களுக்கும் நாட்டை பிடிச்சிட்டான் இஸ்ரேல்னு. அது ஆக்கிரமிப்பு அகபகரிப்பு அது வேற, ஆனா நாட்டை பிடிச்சிட்டான். ஆனா நாம் வீழ்த்தப்பட்டோம் 2009. நாம அந்த நீதியை கட்டு நாடு கட்டு போற அந்த பயணத்துல தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ்னே ஈழம் முடிஞ்சு போன கதை, ஈழ படுகொலை முடிஞ்சு போனது, அதை மறந்து போ கடந்து போங்கிற. இன்னைக்கு உலக அரங்கில ஈழ படுகொலையை பேசி கொண்டிருப்பது இன்னைக்கு உயிர்ப்போடு வச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான், அண்ணன் சீமான் மட்டும்தான். நாம் வென்றால் மட்டும்தான் இந்த இனத்துக்கு விடிவு விடுதலை. நாம் வெல்லலைன்னா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கனவாக காணல் நீராக மாறி போகும். ஈழம் எப்போது பிறக்கும்னா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி எப்போது நகருதோ அப்பதான் ஈழ கதவு திறப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். அப்ப நாம் வென்றே ஆகணும், வேற வழியே இல்லை. நைஜீரிய போராளி கின்சரா விவா சொல்றான், இந்த நிலத்தை காக்கும் இந்த போராட்டத்தை நாம் வென்றாக வேண்டும். ஏன்னா நம்ம தப்பித்து போறதுக்கு ஒரு நிலம் இல்லைங்கிறான். நமக்கான அரசியலை காலம் நியாயப்படுத்துது. தமிழ்நாடு முழுக்க வடநாட்டுக்கான உள்ள வர்றான். அப்ப நாம் தமிழர் கட்சி சீமான் தான் தேவை அப்படின்னு பேச தொடங்குறான். காலமும் கள சொல்லும் இது நியாயப்படுத்துது. நீங்க யோசிச்சு பாருங்க, 2009 ஜனவரி 29 அண்ணன் முத்துக்குமார் இறந்து போறார். முத்துக்குமார் இறந்து போனப்ப முத்துக்குமார் மரண சாசனம் போல ஒரு அறிக்கையை கொடுத்து செத்து போறாரு. அந்த முத்துக்குமாரோட மரண சாசன அறிக்கையில ஒரு சில வரிகள் இருக்கு. தமிழீழ களத்து நிற்கக்கூடிய விடுதலை புலிகளே, என்ன செய்வது, உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் எங்களுக்கு இல்லையே. ஆனா நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க. இது போன்ற கையறு காலங்கள் அந்த தலைவனை அந்த தலைமை உருவாக்கும் அடையாளம் காட்டும்னா அவன் சொன்ன தலைமை தான் நாம் தமிழர் கட்சி. நாம் நம்பிக்கை கொண்டு நகரணும், நாம் வென்றே திறனும். திருவையாறுல சிவாஜி கணேசன் தோத்துக்கலாம், ஆனா செந்தில்நாதன் தோக்கக்கூடாது. உறுதியா வென்றே ஒரு வாய்ப்பே இல்லை. 30,000 வாக்களை பெற்ற தொகுதிங்கிறாங்க. அண்ணன் செந்தில்நாதன் அவர்களை அவரை சட்டமன்ற உறுப்பினர் நம்ம அனுப்பி வைக்கணும். நான் அவருக்கு எதுவுமே நான் பண்ணது கிடையாது. நான் அண்ணன்னு கூப்பிட்டதை தாண்டி அவருக்கு எதுவும் பண்ணது கிடையாது. ஆனா செந்தில்நாதன் எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு. எனக்கு மட்டும் இல்லை, அவர் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளில ஒன்று பேச மாட்டாரு. முகத்துக்கு முடி நேரடியாக சொல்லிடுவார். அவ்வளவு நேர்மையானவர், நேர்மறையா எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர். அவர் உண்மையிலேயே அவரோட இதுக்கு அந்த காணொலியை பார்த்தா தெரியும். ஒரு சாதாரண குடும்பத்தில் அவர் பட்டப்படிப்பு முடிக்கிற வரைக்கும் ஒரு வீட்டில் மின்சாரம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பின்பலத்தில் இருந்தவர். அவர் நினைச்சிருந்தா நம்ம தலைமுறை வறுமையில ஏழ்மையில கஷ்டத்தை இருந்துருச்சு, நாமளாவது இந்த செல்வத்தை பெற்று பெரிய உயரிய வாழ்க்கை வாழதான் அப்படின்னு போயிருக்க முடியும். அன்னைக்கு வெளிநாட்டில் அவர் பிரான்ஸ், ஜெர்மனி, லண்டன் அவர் போகாத நாடு இல்லை. ஐரோப்பிய நாடுகள் முழுக்க பயணிச்சிருக்காரு. அவர் அங்கேயே முழுமையாக இருந்திருக்க முடியும். நினைச்சிருந்தா பிரான்ஸ்ல ஜெர்மனில அங்கேயே முழுமையாக வாழ்க்கையை ஓட்டிருக்க முடியும். அன்னைக்கு 3 லட்சம்னா இன்னைக்கு ஏறக்குறைய 5 லட்சமாவது சம்பளம் வாங்கியிருப்பார். ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்துக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா அது எல்லாத்தையும் விட நம்ம இவ்வளவு இழந்துட்டோம், நான் இவ்வளவு பண்ணிட்டேன், இந்த இனத்துக்காக அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு நாள் அவர் சொல்லி காட்டினது கிடையாது. அதை சொல்லி புலம்புறதும் கிடையாது. அங்க ஜெர்மனியில பெரிய பெரிய விஞ்ஞானிகளோடு ஒரு விஞ்ஞானியாக இருந்தவர் தான் அண்ணன் செந்தில்நாதன். ஆனா நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்ட மேடைக்கு எதுக்க நம்ம ஆடு உட்கார்ந்து அந்த கூட்டத்துக்குள்ள போய் வீரத்தமிழ் மண்ணினோட வேள்வி சிதலை போய் விற்பார். அவருக்கு இது தேவையில்லை, அவர் நினைச்சிருந்தா வாழ்ந்திருக்க முடியும். ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய மங்காத இனப்பற்று, அடங்காத இனத்தின் மீதான காதல், அதான் அவர் இயக்கி கொண்டே இருக்குது. அவர் பெரிய அளவில் வருமானம் ஈட்டாம போனாலும், எத்தனை இழப்புகளை சந்திச்சாலும், அதன் மூலமாக பெரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னாலும் அதுக்கெல்லாம் அவர் கவலைப்படுற ஆள் கிடையாது. என் பிறவி பயன், என் வாழ்நாள் கடமை இந்த பணியை செய்யறதுன்னு அந்த பயணத்துல அவர் தீர்க்கமா ஓடிக்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மகன் அண்ணன். அவரை நம்ம வெல்ல வைக்கணும். இந்த மண்ணுக்கேற்ற மகத்தான மகன். இந்த செங்கிப்பட்டியில பல பெருமை இருக்குது. ஐயா மணியரசன் ஒரு பெருமை, அண்ணன் செந்தமலன் ஒரு பெருமை. அதே போல அண்ணன் செந்தில்நாதனும் இந்த செங்கிப்பட்டி மண்ணுக்கு பெருமை தான். அவர் பிறந்த இந்த மண்ணும் போற்றத்தக்கது தான். அவரை வெல்ல வைக்கணும். இது சும்மா நம்ம நம்ம ஆட்கள்கிட்ட நம்மளே பேசிட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. 10 மாதம் இருக்கு, வெறி கொண்டு வேலை செய்யணும், வெறி கொண்டு வேலை செய்யணும். ஏன்னா ஒரு கோட்பாடும் இல்லை, ஒரு கொள்கையும் இல்லை. அவனே தலைமையில துண்டை சுத்திட்டு வர்றான் அரசியல்ட்டு. நாம எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு இந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்டு நிற்கிறோம். 250 கோடியை விட்டு வந்தாரு ஆனந்தன் சொன்ன மாதிரி. 250 கோடியை விட்டு வந்தாருங்கிறேன். 2000 கோடி 3000 கோடியை வீட்டில் வச்சுக்கிட்டு 250 கோடியை விட்டு வர்றது பெரிய விஷயம்னா 50 வயசுல அண்ணன் செந்தில்நாதன் போன்றவங்க
வாழ்க்கையில பெருசா சம்பாதிக்காம சேர்த்து வைக்காம வாழ்வாதாரத்தை விட்டுட்டு இந்த வாழ்க்கையை இந்த இனத்துக்கானது வர்றது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப நாம் வென்றே தீரணும். நாம வெற்றியை கொண்டாடுவதற்கு, நம்மளை பாராட்டுவதற்கு, நம்மளை ஊக்கப்படுத்துவதற்கு ஆள் இல்லை. ஆனா நாம் தோல்வியை கொண்டாட 1000 பேர் இருக்கான், லட்சம் பேர் இருக்கான், கோடி பேர் இருக்கான். மாபோசி வீழ்த்தப்பட்டது போல, சிவ ஆயத்தார் வீழ்த்தப்பட்டது போல, கலிவர்பால் மறைக்கப்பட்டது போல, தமிழரசன் கொல்லப்பட்டது போல நாமும் இடம் இல்லாம போயிருவோம், தடம் இல்லாம போயிருவோம் நினைக்கிறேன். நாம அப்படி இல்லை. கலிவர்மாள் இறந்து போயிருக்கலாம், தமிழரசன் கொல்லப்பட்டிருக்கலாம், சீப ஆயத்தாரும் மாபோசியும் சமரசம் பண்ணிருக்கலாம். அண்ணல் தங்கவும் கியாப்பை விஸ்வநாதனும் வரலாற்றில் மறைக்கப்பட்டிருக்கலாம். நாம் வரலாற்றில் இடம் பிடிக்கணும், வரலாற்றை மாற்றி எழுதணும். ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி இந்த இனத்தின் விடுதலைக்கு. அதுக்கு நாம் வெல்லணும். வெல்வதற்கு இந்த 10 மாத காலம் உழைக்கணும். 10 மாத காலம். ஏன்னா நம்ம மக்களுக்கான அரசியல் பண்றோம், ஆனா வாக்கு அரசியல் பண்றது இல்லை. ஆனா திமுக அதிமுக வந்து மக்களுக்கான அரசியல் பண்றது இல்லை, வாக்கு அரசியல் தினந்தோறும் பண்றான். அடுத்த 5 வருஷம் கழிச்சு தேர்தல் வரும்னா அவன் இன்னையிலேருந்து சட்டமன்ற உறுப்பினருக்கான, சட்டமன்ற வேட்பாளருக்கான வேலை செய்யறேன். அப்ப இருக்கக்கூடிய இந்த 10 மாத காலம்ங்கிறது பொன்னான காலம். நம்ம 15 ஆண்டா அந்த களத்துல நம்ம பணியாற்றி இருக்கோம், உழைச்சிருக்கோம், பாடுபட்டு இருக்கோம். இப்ப இருக்கிறது வெறும் 10 மாதம் தான். இந்த 10 மாத காலம் ராப்பகலா வேலை செய்யணும். பரப்புரைக்கு போறப்ப அண்ணன் செந்தில்நாதன் போறாங்கன்னா ஹிமாயன் கூட 50 பேர், நாங்க 100 பேர் போகணும். நம்ம பெரிய படையோட பரிவாரத்தோட போறப்பதான் நம்ம பெரிய கட்சின்னு நம்புவான். அதான் உண்மை. நாம எத்தனையோ இடைத்தேர்தல்களை சந்திச்சோம். ஆனா எல்லாரும் பார்த்து பிரமிச்சு போன இடைத்தேர்தல் என்னன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தான். ஏன்னா ஆர்கே நகர்ல வந்து காசை வந்து கொட்டி இறைச்சான். ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து காசு கொடுக்காம நம்ம தொடர்ச்சியா பரப்புரை பண்ணோம். அப்ப வந்து பெரிய கூட்டம், பெரிய படையோட அந்த புலிக்கொடி ஏந்திக்கிட்டு அவ்வளவு ஒழுங்கோட, கட்டுக்கோப்போட, நேர்த்தியோட நாம் தமிழர் உங்கள் வாக்கு நாம் தமிழர் கட்சின்னு போடுறப்ப மற்ற கட்சியில மிரண்டுட்டேன். உண்மையிலேயே திமுக அதிமுக வந்து காசு கொட்டி இறைக்கிறான். ஒரு தொகுதிக்கு 20 கோடி 30 கோடின்னு. ஆனா 1 ரூபா காசு கொடுக்காம மக்கள்கிட்ட கருத்தை விதைச்சு இந்த காலத்தை அவ்வளவு வாக்களை பெறதுங்கிறது ரொம்ப அசாத்தியமான ஒண்ணு. அப்ப மக்கள் நம்மளை வந்து ஆதரிக்கிறான், அங்கீகரிக்கிறான். நாம வந்து இப்ப ஏறக்குறைய வந்து 8 விழுக்காடு 10 விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெற்றிருக்கிறோம். இதை இரட்டை மடங்காக 20 விழுக்காடு வாக்காக மாற்றுகிற பட்சத்துல நமக்கான வெற்றி வந்து சாத்தியப்படும். 4 மணி போட்டி, 4 மணி போட்டிங்கிறதுனால 20 விழுக்காடு வாக்களை பெற்றா சட்டமன்ற உறுப்பினர் பெற்றலாம். கவியரசு கண்ணதாசன் வந்து காமராசர் சொன்னாரு, காலத்தின் கடைசி கருணையினர், காலம் ஒரு முறை கடைசியாக கருணையற்று இருக்கிறது. அதே போல வரலாற்றோட கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான். இதை உணர்ந்து தெளிந்து நாம் உழைக்கணும். நாம மாவீர் நாள் கொண்டாடுறோம், தலைவரோட பிறந்த நாள் கொண்டாடுறோம். அதெல்லாம் சடங்கு இல்லை, வெறும் சம்பிரதாயம் இல்லை, ஒரு சூளுரை, ஒரு உறுதியேற்பு. நம்ம ஈழம்ங்கிற ஒன்றை பெறணும்னா, தமிழ்நாட்டில் தலைவர் பிரபாகரனுக்கு சிலை வைக்கப்படணும்னா நாம் வென்றே ஆகணும். இல்லைன்னா வரலாற்றில் பயங்கரவாதி தீவிரவாதின்னு பழி சுமத்தியே நம்மளை முடிச்சிருவான். ஈழம்ங்கிற ஒன்றை வரைபடத்தை இல்லாம தூக்கிடுவான் மொத்தமா. ஒரே வாய்ப்பு வெல்லணும். வெற்றி ஒண்ணுதான். வரலாற்றில் வெற்றி தான் பேசப்படும், தோல்விக்கான காரணங்கள் பேசப்படாது. அவன் வந்து இப்படி பண்ணி தோக்கடிச்சான்லாம் பேசப்படாது. வரலாற்றில் வெற்றி தோல்வி தான் பேசப்படும். அப்ப நாம் எப்பாடுபட்டால் வெற்றி பெறணும். அவன் காசை கொட்டி இறைக்கிறானா நாம் பரப்புரை செய்வோம், மக்களை சந்திப்போம், திரும்ப திரும்ப பார்ப்போம். எல்லா தொகுதிக்குள்ள கூடிய அத்தனை பேரையும் பார்க்கணும். அவன் திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எல்லாரையும் பார்க்கணும், எல்லாரும் சென்றடையணும். பொதுக்கூட்டம் போடுறோமா, பொதுக்கூட்டம் சடங்கு இல்லை, சம்பிரதாயம் இல்லை. ஆள் இல்லாத இடத்துல கூட்டம் போட்டு கத்தி பயன் இல்லை. கூட்டம் போட்டோம்னா குறைஞ்சது 500லேருந்து 1000 பேருக்கு போய் சேரும்னா அந்த இடத்துல பொதுக்கூட்டம் போடலாம், அந்த இடத்துல திருமண கூட்டம் போடலாம். மற்றபடி நம்ம ஏமாத்திக்கிற மாதிரி நிகழ்வு தேவையில்லை. சடங்குக்கு சம்பிரதாயத்தை செய்யக்கூடாது. நாம் வெல்லணும். எந்தவித கோட்பாடும்லாம் உதிரி கூட்டம்ங்க. அவன் அளப்பறையை கூட்டுறான், நாங்க தான் அடுத்ததுங்கிறேன். நாம எல்லாத்துக்கும் நம்ம வந்து முன்னத்தியரா முன்னோடியா இருக்கணும். நாம் வெல்லணும், எதிரிகளை தோக்கடிக்கணும், உதிரிகளை வேட்டை அடிக்கணும். அதுக்கு ஒரே வாய்ப்பு நாம் வெறி கொண்டு வேலை செய்யறது. அப்ப அண்ணன் செந்தில்நாதன் அவர்களை வந்து கட்டாயம் எல்லாரும் வெல்ல வைக்கணும். அதுக்கு பரப்புரை செய்யணும். நான் அண்ணனுக்கு எதுவுமே பண்ணல. அண்ணன் எப்ப பரப்புரை கேட்டாலும் வாடானாலும் வந்துடுவேன். சும்மாவே வாடா நாயனா வந்துடுவேன். பரப்புரைன்னா நான் முன்னாடியே கூட வந்துடுறேன். அதனால நானும் அண்ணனை வந்து சட்டமன்ற உறுப்பினராக பார்க்க ஆசைப்படுறேன். அண்ணனுக்காக நான் வேலை செய்ய நினைக்கிறேன். இது வந்து ஒரு சடங்கு இல்லை, சம்பிரதாயம் இல்லை. இருக்கக்கூடிய 10 மாதங்களை வந்து இந்த 10 மாதங்களையும் இந்த மாதத்துக்கு இந்த திட்டம், இந்த வேலைகளை செய்ய போறோம், அடுத்த மாதத்துக்கு இந்த திட்டம்னு அப்படி திட்டமிட்டு திட்டங்களை வகுத்து என்னென்ன செய்யலாமோ நிகழ்வுகளை வந்து முன்கூட்டியே திட்டமிட்டு
நம்ம செஞ்சோம்னா கட்டாயம் வெற்றி வசப்படும். அதுக்கு வந்து களத்துக்கு வந்தே ஆகணும். இல்லை வேலை இருக்குது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கிற இந்த காரணமும் சொல்ல முடியாது, சொல்ற நிலையில இந்த இடம் இல்லை. அதனால எப்பாடுபட்டாவது அண்ணனோட வெற்றியை உறுதி செய்வோம், உறுதியாக நாம் வெல்வோம். நன்றி, வணக்கம்.